நம்ம ஆர்வமாக சமைச்சு சாப்பிட்றோம்ல, சமைக்கிறது ஏனோ நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இதுதான் நோய்களுக்கு இந்த ஆர்வம் தான் நோய்களுக்கு காரணம். சமைக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குது பாருங்க, காலை, மதியம் எனி டைம் வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் மசாலா உணவுகள், உப்பு போட்டு சமைக்கிறது, இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணம். நோய்களுக்கு காரணங்கிறது முதல்ல எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சமைக்கிற இந்த ஆர்வம் ஏன் நோய்களுக்கு காரணமாக இருக்குங்கிறது அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நோய்களுக்கு காரணமான உணவுகள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இது நோய்களுக்கு காரணமானது. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா? மருந்து. சீரகம், வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, ஓமம், பெருங்காயம், இப்படி நம்ம குழம்புகளில் சேர்க்குறோம் பார்த்திங்களா, இந்த மருந்து. இதுவும் நோய்களுக்கு காரணம். மருந்து யார் சாப்பிடுவா? நோயாளிகள் தான் சாப்பிடுவாங்க. அப்போ நீ நோய் வராமலே நீ மருந்து சாப்பிட்ற சின்ன வயசுலேருந்து. அதனால் அதோட பக்க விளைவு மருந்துகளே நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. இந்த சீரகம், வெந்தயம், கடுகு அப்படின்னு சொல்லி 3 வேளையும் மருந்தாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்போது இதுவும் நோய்களுக்கு காரணம். இதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது? அதோட வீரியத்தினால, அந்த மருந்துகளோட வீரியத்தில் இந்த உடம்பு பாதிக்கப்பட்டு நம்ம நோயாளி ஆகிடுறோம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் மாத்திரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வேளையும் காரணமே இல்லாமல் நீங்கள் மாத்திரை, ஏதாவது அனாசின் மாத்திரை, அந்த மாத்திரைன்னு சொல்லிட்டு 3 வேளையும் மாத்திரையே போடுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கண்டிப்பாக அதோட பாதிப்பு ஏற்படும்ல. அந்த பாதிப்பு தான் பிற்காலங்களில் நமக்கு நோய் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் நோய் வருவதற்கு என்ன காரணம்? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது ஒரு காரணம். அதுபோல் மருந்துகள் ஒரு காரணமாக இருக்கிறது. உப்பும் ஒரு மருந்து தான். உப்பு ஒரு கிருமி நாசினி. இப்படி நம்முடைய உணவு முறைகள் என்பது நமக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மசாலா ஒரு காரணம். மசாலா போட்டு ஒரு குழம்பு வைக்கிறோம், ஆசையாக இருக்கும். ஒரு மீன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆசையை தருது. காரணம் என்னென்னது? மசாலாலாம் சேர்க்குறோம். நமது ஆசையை தூண்டக்கூடியது. சமைக்க வேண்டும், சமையல் உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையை தூண்டக்கூடியது தான் இந்த மசாலா, இந்த உப்பு. உப்பு இல்லாமல், நீ மசாலாவே இல்லாமல் நீ நான் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ, அது நோய்களுக்கு காரணம் சொன்னோம், அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இதை நீ சாப்பிடக்கூடாது. அதுபோல் மசாலா சாப்பிடக்கூடாது. இப்படியே உப்பு எடுத்துக்கக்கூடாது. இப்படி நோய்களுக்கு காரணமான இதை தவிர்த்து விட்டு நீ பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இதை நீ சாப்பிட்றன்னா உனக்கு சமைக்கிற ஆர்வமே இருக்காது. நமக்கு இருக்கு சமைக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு காரணம் என்னென்னா, தகாத உணவுகளை நாம் சமைத்து சாப்பிடுவது தான் காரணமாக இருக்குது. ஏதோ சமைக்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஆசையாக சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. காரணம் என்னென்னா, நம்ம தப்பான உணவை சாப்பிட்றோம். அதனால தான் சமையலுக்கே அடிமையாயிட்டோம். நோய்களை தருகிற உணவுகளைத்தான் நாம் சமைச்சு சாப்பிட்றோம். அதனால் நீ ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சோன்னா, நோய்களை தருகிற இந்த உணவுகளெல்லாம் நீ தேவையில்லன்னு நிறுத்திடணும். அப்புறம் உனக்கு சமைக்கிறதுக்கு ஆர்வமே வராது. சமைக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா தான், கீரைகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும், அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீ உனக்கு சமைக்கிறதே எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் தெரியும். இன்றைக்கி ஆசையாக சமைக்கிறதில்ல, அது காரணம் என்னென்னா, நீ இந்த மாதிரி தகாத உணவுகளை சமைத்து சாப்பிடுவதால் அந்த உணவுகள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனம் தான் இன்றைக்கி நீ சமைக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது. அதனால் எதை சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிட்டால் சமைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. சமைக்க வேண்டிய அவசியம், பச்சை காய்கறிகளை பச்சையாகவே சாப்பிட்ரு. உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னா, பச்சை காய்கறிகளை நீ எதுக்கு பொரியல் பண்ண போகிற, எதுக்கு கூட்டு பண்ண போகிற, அல்லது இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது பச்சையாகவே சாப்பிட்ணும், உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு நோய்களுக்கு காரணம் அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு நமக்கு சமைக்கிறதே நமக்கு பிடிக்காது. சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம், ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயமாக மாறும், யாராக இருந்தாலும் சரி. அதனால் இன்றைக்கி சமைக்கிறதுல உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு காரணம் உன்னுடைய அடிமைத்தனம் தான். மசாலா உணவுகளுக்கும், உப்புக்கும், அரிசி, இந்த மாதிரியான உணவுகளுக்கு நீ அடிமையாக கிடக்கிற. இதான் நோய்களுக்கு காரணம். நோய்களை தருகிற உணவுகளுக்கு நீ அடிமையாக கிடக்கிறனால அந்த உணவுகளை சாப்பிடுவதில் நீ ஆர்வமாக இருக்கிற. அதுதான் சமைப்பதில் உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு காரணமாக இருக்குது.